பினாங்கு மண்ணின் மைந்தரும் நாட்டின் 5வது பிரதமருமான மறைந்த துன் அப்துல்லா அமாட் படாவிக்கு மரியாதை செலுத்த மாநில அரசு எடுத்துள்ள நடவடிக்கை வரவேற்கத்தக்கது. அதற்காக மாநில மாய்கா சார்பில் அதன் தலைவர் டத்தோஜே தினகரன் பினாங்கு முதல்வர் சௌகோன் யோவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். பண்டார் காசியான் நெடுஞ்சாலை பத்துகவான் ஜலான் துன் அப்துல்லா அமாட் படாவி என பெயர் மாற்றப்படுவதாக முதலமைச்சர் அறிவித்துள்ளார். அதோடு நாளை வெள்ளிக்கிழமை பினாங்கில் அனைத்து அரசாங்க கட்டடங்களிலும் மாநில கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களால் பாசமாக பலா என அழைக்கப்படும் துன் அப்துல்லாவுக்கு இந்த அங்கீகாரம் சால பொருந்தும். தேசிய முன்னணி காலத்தில் கப்பலாபத்தாஸ் தொகுதி மட்டுமின்றி பினாங்கு மக்களுக்கே அவர் நற்சேவையாற்றியுள்ளார். அடிப்படை வசதி முதல் கல்வி மேம்பாட்டு வரை பலாவின் சேவைகள் அளப்பெரியது. அவை அனைத்தும் பினாங்கு மக்களால் காலத்திற்கும் நினைவு கூறப்படும். அந்த பெருந்தலைவருக்கு மாநில அரசு செலுத்தும் மரியாதையை இது புலப்படுத்துகிறது. அதற்காக முதல் அமைச்சருக்கும் மாநில அரசுக்கும் பினாங்கு மாய்கா மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக டத்தோ தினகரன் கூறினார். துன் அப்துல்லா அமாட் படாவி தனது 85வது வயதில் திங்கட்கிழமை காலமானார்.